சிறப்பாக இந்த கான்செப்டை பயன்படுத்துங்க. பணப்பிரச்சனையிலிருந்து வெளியில் வாங்க. நீங்கள் செய்கிற தொழில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. நம்பர் 1 நம்பர் 2 பாருங்கள். அதே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அலட்சியமாக 50 பிரான்ச் 60 பிரான்ச் வச்சு நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு பிரான்ச் வச்சு ஏன் உங்களால் செய்ய முடியல? இதுக்கும் நீங்களே கல்லாப்பட்டியில் உட்காடுறீங்க, நீங்களே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்களால் செய்ய முடியல? ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு எந்த வேலை செய்யணுன்னாலும் சரி, எந்த பிஸ்னஸ் செய்யணுன்னாலும் சரி, நீங்கள் உங்களை நோக்கி பணம் நிறையா வரணும், நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், நீங்கள் லட்சாதிபதி ஆகணும், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களோட அவுட்புட் குவாலிட்டியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நோக்கி பணம் தட்டி தூக்குங்க. சரி சார், நான் ஒரு வேலை செய்கிறேன், ஒரு தொழில் செய்கிறேன், இந்த கான்செப்ட்டுக்கு வரணுன்னா நான் என்ன மாதிரி பயிற்சிகள் செய்யலாம்? சூப்பரான பயிற்சிகள் இருக்குங்க. அஃபர்மேஷன், நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு 2 அஃபர்மேஷன். அன்பு வணக்கங்க. ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. ஏன்னா நிறைய பேரோட பிரச்சனைகள் என்னென்னா, சார் பணப்பிரச்சனையிலேருந்து நான் எப்படி சார் வெளியில் வர்றது? பணம் என்கிட்ட நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி. ஸோ இந்த வீடியோவுக்கு சிறப்பான ஒரு ஷார்ட்டஸ்ட் ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா பணம் செல்வம் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. சில பயிற்சிகளும் நான் சொல்லியிருக்கேன். இதை செயல்படுத்துங்க. 100% நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். பணப்பிரச்சனையிலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேங்க. அற்புதமாக செயல்படுத்தலாம். கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இன்கேஸ் ஒரு நாள் 2 நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க. நலமாக நான் உங்களோட பேச முயற்சி செய்கிறேங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. பணம்னா என்ன, செல்வம்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். சார் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வரணும் சார், நானும் எல்லாமே முயற்சி செய்கிறேன் சார், என்கிட்ட காசே நிற்க மாட்டேங்குது. சரி, பணம்னா என்ன, செல்வம்னா என்ன? இது எப்படி இருந்தால் வரும்? நம்மளோட மனநிலையில் நம்ம அந்த பணத்தை பற்றி செல்வத்தை பற்றி என்ன நினச்சிருக்கோம்? ஜஸ்ட் அப்படியே ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். சார் பணம் இருக்கணுன்னா சார், செல்வம் இருக்கணுன்னா படிப்பு நல்லா வேணும் சார். சரி, ஓகே. திறமை நிறையா இருக்கணும் சார். அதுவும் சரிதான் சார். செல்வாக்கு நிறையா இருக்கணும் சார். அப்போ தான் சார் நம்மளால் பணத்தை லட்சமாக சம்பாதிக்க முடியும், கோடீஸ்வரன் ஆக முடியும். ஓகே சார். நல்ல ஒரு உழைப்பு இருக்கணும் சார். இதெல்லாம் ஒருத்தரோட கருத்து. சார் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்கணும் சார். அப்போ தான் சார் நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சார் நல்ல வேலை கிடைக்கணும் சார். அப்போ தான் சார் நம்மக்கிட்ட பணம் நிற்கும். இன்னும் ஒரு சிலர், சார் உறவு முறை சூப்பராக அமைஞ்சால் தான் நம்மக்கிட்ட பணமே நிற்கும் சார், இல்லைன்னா நம்மக்கிட்ட பணமே இருக்காது சார். இன்னும் ஒரு சிலர், சார் நம்ம ஒரு பிரபலமாக இருக்கணும் சார், நம்ம நல்லா ஃபேமஸ் ஆகணும், அப்போ தான் சார் நம்ம சம்பாதிக்க முடியும். இன்னும் ஒரு சிலர், சார் நிறைய ஒரு விளம்பரங்கள் இருக்கணும் சார், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும், நம்ம செய்கிற வேலை தொழிலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர், சார் பணம் இருந்தால் தான் சார் பணத்தையே சம்பாதிக்க முடியும், பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது சார். இன்னும் ஒரு சிலர், சார் ட்ரேடிங் சார் அருமையான பிஸ்னஸ் சார், கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார். இன்னும் ஒரு சிலர், சார் ரம்மி கேம் இருக்குது சார், நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது சார், அதிலெல்லாம் விளையாடினீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 40,000 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் சார். இன்னும் ஒரு சிலர், சார் லாட்டரி சீட்டு வாங்கினீங்கன்னா கோடிக்கணக்கில் பரிசை தட்டி தூக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்கிறீங்க. இதெல்லாம் கரெக்டாக? நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இது இத்தனையும் தேவையே இல்லை. இத்தனையும் நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுத்துனீங்கன்னா கட்டாயம் நம்ம பணக்காரராக முடியாது. பணப்பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் வழிமுறைகள் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இதையும் தாண்டி ஒரு மனநிலை இருக்குது. அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா சூப்பராக நம்மக்கிட்ட பணம் நிறையா இருக்கும், கோடீஸ்வரர்களாக நம்ம இருக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும். என்ன செய்வீங்க? அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய கடைங்க, காஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்கணும், குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கணும், விலையும் கம்மியாக இருக்கணும். அது எந்த கடை, அந்த கடையை தேடி போவீங்க. கரெக்டாக? ஒரு நகை வாங்குறீங்க, எங்கே போவீங்க? நீங்கள் இருக்கிற ஊர்லேயே பெஸ்ட்டான கடை, குவாலிட்டியாக இருக்கணும், தரமாக இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும், அந்த கடையை தேடி தான் போவீங்க. கரெக்டாக? அதேமாரி ஒரு உணவு சாப்பிட்ணும், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு என்வி ஆகட்டும், வெஜிடேரியன் ஆகட்டும், இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும்டா, அங்கே குவாலிட்டியாக இருக்கும், உடம்பு கிடையாது, ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே தேடிட்டு போகிறீங்க. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும்,
ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும். வீடு வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்டான பில்டர் இருக்கணும், கரெக்டான இடத்துல இருக்கணும், குவாலிட்டியாக கட்டித்தரணும், காஸ்ட்டும் ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போகிறீங்க. இதே மாதிரி தாங்க ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க. எல்லாத்துக்குமே நம்ம தேடி போகிற இடம் என்ன தெரியுங்களா? குவாலிட்டியாக இருக்கணும், ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கணும், நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி இடத்தை தான் தேடி போகிறீங்க. கரெக்டாக இல்லைங்களா? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். அப்போ ஒரு என்ன உண்மைத்தன்மை புரியுது? எந்த இடத்துல குவாலிட்டியாக இருக்கோ, எந்த இடத்துல தரமாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த குவாலிட்டியாக தரமாக செய்கிறவங்க கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க கான்செப்ட். அப்போது நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் எப்போ நீங்கள் அதை ஒரு குவாலிட்டியாக, ஒரு தரமாக, ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று தயாரிச்சிங்கன்னா, அந்த செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அந்த இடத்துல உங்களை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. பணம் உங்களை நோக்கி கொட்டுன்னு கொட்டுங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஆனால் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏன் ஃபெயிலியர் ஆகிறது தெரியுங்களா? கடன் வாங்குறது, பிஸ்னஸ் பண்ணால் கடன் வாங்குறது தப்பு இல்லைங்க. ஆனால் எங்கே தெரியுங்களா மாட்டுறீங்க? அந்த குவாலிட்டி கொடுக்க தவறிட்டு, ஐயோ நான் இஎம்ஐ கட்டணுமே, இந்த கடனுக்கு நான் என்ன செய்கிறது, இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவலையிலே இருக்கிறதுனால உங்களோட வேலையில் ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு தரம் உங்களால் கொடுக்க முடியல. ஏமா உங்களால் குவாலிட்டி கொடுக்க முடியலையோ உங்கள்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் ஃபெயிலியரை நோக்கி போயிடுறீங்க. நான் வேணால் எழுதியே தரேங்க. ஸோ உங்களோட மனநிலை எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒரு வேலை செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், எந்த தொழில் வேணால் செய்யலாங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க. உங்கள் தொழிலில் நம்பர் 1 நம்பர் 2 இருக்காங்கல்ல, ஏன் அவன் மட்டும் கரெக்டாக இருக்கிறான்? யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் செய்கிற தொழில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. நம்பர் 1 நம்பர் 2 பாருங்கள், அதே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அலட்சியமாக 50 பிரான்ச் 60 பிரான்ச் வச்சு நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு பிரான்ச் வச்சு ஏன் உங்களால் செய்ய முடியல? இதுக்கும் நீங்களே கல்லாப்பட்டியில் உட்காடுறீங்க, நீங்களே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்களால் செய்ய முடியல? கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. குவாலிட்டி, அந்த ப்ரைஸு, அந்த ஒரு ப்ரொடக்ஷன், அது அந்த அந்த மன மகிழ்ச்சியோடு அந்த வேலையை செய்யும் பொழுது, கான்சன்ட்ரேஷன் அங்கே செய்யும் பொழுது மக்கள் எல்லாம் உங்களை நோக்கி தான் வருவாங்க. பணம் உங்களை நோக்கி வரும், சொத்து உங்கள்கிட்ட இருக்கும், செல்வம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறோம், தெரிஞ்சே தெரியாமல் ஆரம்பிச்சுட்டு, ஐயோ இந்த இஎம்ஐ கட்டுறது, இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷனை குவாலிட்டியில் எப்போ நீங்கள் ஃபெயிலியர் பண்ணுறீங்களோ உங்களை நோக்கி பணம் வராது. பணப்பிரச்சனையில் தான் நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு எந்த வேலை செய்யணுன்னாலும் சரி, எந்த பிஸ்னஸ் செய்யணுன்னாலும் சரி, நீங்கள் உங்களை நோக்கி பணம் நிறையா வரணும், நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், நீங்கள் லட்சாதிபதி ஆகணும், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களோட அவுட்புட் குவாலிட்டியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நோக்கி பணம் தட்டி தூக்குங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். சரி, ஓகே, சரி சார், நான் ஒரு வேலை செய்கிறேன், ஒரு தொழில் செய்கிறேன், இந்த கான்செப்ட்டுக்கு வரணுன்னா நான் என்ன மாதிரி பயிற்சிகள் செய்யலாம்? சூப்பரான பயிற்சிகள் இருக்குங்க. அஃபர்மேஷன், நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு 2 அஃபர்மேஷன். இறைவனர்களால் என்னோடய வேலை, என்னோடய தொழிலில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை எனக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைவனுங்கிறது எது வேணால் வச்சுக்கலாங்க. இந்த ஜீசஸ், இந்த மாதா, இந்த விநாயகர், இந்த பெருமாள், இந்த அல்லாஹ் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் அஃபர்மேஷன். 2வது அஃபர்மேஷன், இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான தொழில், நல்ல வருமானத்தோட, நல்ல குவாலிட்டியாக, நல்ல தரமாக நான் செய்யக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த ஜீசஸ் அல்லது இந்த பெருமாள் அல்லது இந்த சாய்பாபா அல்லது இந்த அல்லாஹ் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இந்த அஃபர்மேஷனை நீங்கள் இன்புட் பண்ண நம்ம மனசு தெளிவாயிட்டு குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எவன் ஒருத்தன் குவாலிட்டியாக ஒரு வேலையை, ஒரு தொழிலை செய்கிறான்னா அவங்ககிட்ட தாங்க கூட்டமே வரும். கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற பணக்காரர்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் தட்டி பாருங்கள், உங்களுக்கே இந்த உண்மை புரியும். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் இது வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ பரவாயில்லைங்க. இது வரைக்கும் லாஸ் ஆகுது, கடனை கட்டணும், எல்லா பிரச்சனைகள் இருக்கட்டும், எல்லாத்தையும் தள்ளி வைங்க. தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழிலில் குவாலிட்டியாக, கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். கடன்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க.
புரியுதுங்களா? அதெல்லாம் சால்வ் ஆகிடும். ஏன்னா 1,00,000 வர இடத்துல உங்களுக்கு 5,00,000 வரும். 10,00,000 எதிர்பார்ப்பீங்க, 20,00,000 வரும். 50,00,000 எதிர்பார்ப்பீங்க, 1,00,00,000 வரும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. புரியுதுங்களா? அதனால் பணம் சம்பாதிக்கணும், செல்வம் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தொழில் செய்யலாமா, அந்த தொழில் செய்யலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஓடாதீங்க. ஓகேங்களா? நம்ம இறைவன் நம்மளை படைக்கும் பொழுதே நமக்குன்னு ஒரு தனித்திறமையை சிறப்பாக கொடுத்துருக்கான். இந்த கான்செப்ட் தெரியாமல் கடனை வாங்கிட்டு ஐயோ என்னால் கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது, உங்களை நோக்கி பணம் வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? ஒரு பலாமரம் இருக்குது. ஒரு தோட்டத்தில் ஒரு பலாமரம் ஒரு விவசாயி வச்சுருக்கிறாரு. அந்த பலாமரம் ஒரு 5 வருஷத்துலேயோ ஒரு 7 வருஷத்துலேயோ பார்த்திங்கன்னா நல்ல பழங்களை கொடுக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உடனே அந்த விவசாயி என்ன செய்வான்? அந்த கொட்டைகள்லாம் போட்டு அதை ஒரு தோப்பாக உருவாக்குவார். புரியுதுங்களா? ஏன்? அந்த மரத்துக்கு தேவையான தண்ணியை கொடுப்பாரு, உரத்தை கொடுப்பாரு, காம்பவுண்ட் வால் போடுவார், பாதுகாப்பார். ஏன் பாதுகாக்கிறாரு? ஏன்னா அதில் அந்த குவாலிட்டி, அந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு 10 வருஷம் 5 வருஷத்தில் பாருங்கள் ஒரு தோப்பாக்கிடுவார். அந்த தோப்பாக்குறதுனால அவர்கிட்ட பணம் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரம் எதாவது எதிர்பார்த்ததா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அது கொடுத்தது தன்னோட குவாலிட்டி மட்டும்தான் கொடுத்தது. ஆனால் அதனை நோக்கி அந்த விவசாயி அதுக்குண்டான தண்ணி, அதுக்குண்டான சூழ்நிலைகள், அதுக்குண்டான காம்பவுண்ட் வால், அதுக்குண்டான மருந்துகள், அதுக்குண்டான சூழ்நிலை எல்லாத்தையுமே விவசாயி தேடி போய் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறாங்க? அது குவாலிட்டியாக கொடுக்குது, தரமாக கொடுக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரம் வச்சுருந்ததை ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் 20 ஏக்கர் அப்படின்னு சொல்லி சிறப்பாக செயல்படுத்துகிறாரு. அப்போது அவர்கிட்ட பணம் அவரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஓகேங்களா? நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யலாம், எந்த தொழில் வேணால் செய்யலாங்க. இதெல்லாம் கான்செப்டே கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களோட குவாலிட்டியை இம்ப்ரவைஸ் பண்ணுங்கள். இம்ப்ரவைஸ் பண்ண பணம், செல்வம் உங்களை நோக்கி தட்டி தூக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு நெகட்டிவிட்டி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இந்த கடனை கட்ட முடியுமா, எப்படா நான் கட்டுறது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்பொழுது தான் நான் உங்களுக்கு 2 அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அந்த அஃபர்மேஷனை நீங்கள் பாசிட்டிவாக இன்புட் பண்ண நீங்கள் அந்த குவாலிட்டி நோக்கி நகர்ந்துருவீங்க. ஒன்ஸ் ஒரு குவாலிட்டியாக நீங்கள் பர்ஃபெக்ஷனாக நீங்கள் அந்த பொருளையோ உங்களோட சர்வீஸோ இருக்கும் பொழுது இந்த பணம், இந்த சொத்து லட்சமாக உங்களை நோக்கி வந்தடையும். இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. சிறப்பாக இந்த கான்செப்டை பயன்படுத்துங்க. பணப்பிரச்சனையிலேருந்து வெளியில் வாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம பேசலாங்க. சந்திக்கலாம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.